ஓம் நமச்சிவாயா யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று நாம் அக்கௌண்டன்ஸில் பார்க்க இருப்பது மொத்த கடனீந்தோர் கணக்கின் படிவம். மொத்த கடனீந்தோர் கணக்கு கவனிங்க. மொத்த கடனீந்தோர் நமக்கு வரவிருப்பு, அதனால் நம்ம இருப்புக்கீழ் கொண்டு வரப்பட்டது வரவு சைடு மென்ஷன் பண்ணி காட்டணும். அப்போ இருப்புக்கீழ் இறக்கப்பட்டது பற்று சைடு என்ன செய்யணும், மென்ஷன் பண்ணி காட்டணும். இப்போ பாருங்கள், கடன் கொள்முதல் மட்டும்தான் எதில் வரும், மொத்த கடனீந்தோர் கணக்கில் வரும். அதனால் கொள்முதல் கணக்கு, கொள்முதல் நமக்கு குறிப்பேடு சொல்லி பாருங்கள், கொள்முதல் கணக்கு பற்றுன்னு வரும். அப்போ நம்ம பேரேட்டில் எழுதும்போது கொள்முதல் என்ன செய்வோம், வரவிருப்பில் காட்டுவோம். அதே மாதிரி தான் வங்கி கணக்கு. அதே மாதிரி பாருங்கள், செலுத்தற்குரிய மாற்று சீட்டு நமக்கு எப்போவுமே வரவிருப்பு தான். அப்போ பற்றிருப்பில் தானே போட்டிருக்கணும்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் கீழே என்ன கொடுத்துருக்காங்க, மறுக்கப்பட்டது. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக தானே வரும். அதனால் செலுத்தற்குரிய மாற்று சீட்டு வரவிருப்பு. இங்கே ரொக்கம் செலுத்தியது, அப்போ ரொக்கம் வெளியில் போயிருக்கு. ரொக்கம் குறிப்பேட்டில் எங்கே வரும், வரவில் வரும். அதனால் பற்று. அதே மாதிரி வங்கி கணக்கு, செலுத்தற்குரிய மாற்று சீட்டு, செலுத்தற்குரிய மாற்று சீட்டு ஏற்கப்பட்டது. அப்போ ஏற்கப்பட்டது வரவிருப்பு. அப்போ அதனால் நம்ம குறிப்பேட்டில் வரவிருப்பு, அதனால் நம்ம இங்கே என்ன போடுதோம், பற்றிருப்பில் போடுதோம். பெற்ற தள்ளுபடி கணக்கு, பெற்ற தள்ளுபடி நமக்கு ஒரு லாபம். அப்போது வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவு தான் வைப்போம். அப்போது இங்கே என்ன செய்யணும், பற்று சைடு காட்டணும். பெற்ற தள்ளுபடி கணக்கு. கொள்முதல் திருப்பம், கொள்முதல் ஏற்கனவே நமக்கு எங்கே வந்துருச்சு, வரவிருப்பில் வந்துருச்சு. அதனால் கொள்முதல் திருப்பம் பற்றிருப்பு. ஓகேங்களா. ஒன்றுக்கும் நீங்கள் குறிப்பேடு சொல்லி பார்த்துட்டு நம்ம பேரேடு லெட்ஜர் எப்படி போடுவோம், அது மாதிரி இதை நம்ம என்ன செய்யணும், ப்ரிப்பேர் பண்ணணும். போட்டுட்டோம் அப்படின்னா இருப்புக்கீழ் இறக்கப்பட்டது இறுதி இருப்பு போட்டு எப்போ மாதிரி எந்த சைடு நமக்கு அதிகமான அமௌண்ட்டு வருதோ அதில் இருந்து குறைவாக வர்ற அமௌண்ட்டை நம்ம கழிச்சிட்டோன்னா வர்ற பேலன்ஸோட பேர் நமக்கு என்னது, கடன் கொள்முதல். மொத்த கடனாளிகளுக்கு வர்ற பேர் கடன் விற்பனை, மொத்த கடன் நீந்தோருக்கு வர்றது கடன் கொள்முதல். ஓகேங்களா. குறிப்பேடை மனசில் வச்சுட்டு நீங்கள் லெட்ஜர் போடுற மாதிரி யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மொத்த கடனீந்தோர் படிவம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா. இல்லை இதை விட ஈஸியாக வேணும் அப்படின்னா மொத்த கடனாளிகள் படிவம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த படிவம் இருக்கும். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். கணக்கில் எதுவும் டவுட் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.